Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1091 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க ஃபியூச்சர் ஐலாண்டுன்னு வேகா பங்கோட ஏரியாக்கு வந்தாங்கல்ல. ஒக்காமக்காங்க எல்லாமே அட்வான்ஸ்டா தான் இருக்குது. அதுலயும் ஒரு ரோபோட்டும் டிராகனும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் பாருங்க. அதான் வேற லெவல் மாசு. லூஃபி எல்லாம் வாய பொளந்துட்டான், என்னடா நடக்குதுங்கன்னு. ஏகப்பட்ட விஷயம் வேற பறந்துகிட்டு இருக்குது இல்ல. அதனால லூஃபியும் நானும் அதுல டிராவல் பண்ண போறேன்னு மேல இருக்க டவரை பிடிச்சிட்டு சல்லுன்னு பரையேந்து போவான். அந்த டிராகன் என்ன பண்ணுவோம், லபக்குன்னு ஒரே கவு வாய்க்குள்ள போயிருவான். மேட்ரு என்னன்னா அது நெஜ டிராகனே கிடையாது, அது ஒரு ஹோலோகிராம். அப்படியே பிச்சுக்கிட்டு கண்ணா பின்னாடி செதறி அடிச்சு வெளியில வந்து விழுந்துருவான். ஜுவல்லரி பாணி பார்த்துட்டு எவ்வளவு டைம் இவங்கிட்ட சொல்றது, கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்க மாட்டான். அறிவு கட்டவன்னு வண்ட வண்டியா திட்டுவா. இப்படி அவனை திட்டிட்டு அங்க தூரத்துல ஐஸ்கிரீம் நிறைச்சு வச்சிருக்கத பார்த்த உடனே அடிச்சு புடிச்சு அதை திங்கிறக்காண்டி ஓடிடுவா. அவளே ஓடுறான்னா இங்க நம்ம பயிலுக்கு விடுவானுங்களா, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிடணும்னு மின்னல் வேகத்துல ஓடுவாங்க. ஜிம்பை பார்த்துட்டு வேண்டாம், அது ஒரு வேலை டிராப்பா கூட இருக்கலாம், அவசரப்படாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லுவான். கேட்கலையே. அதெல்லாம் இல்ல, நாங்க ஐஸ்கிரீம்ல முங்கி அதை சாப்பிட போறோம்னு போன வேகத்துல ஒரு டைவ போடுவாங்க. இந்த பக்கம் போனா அப்படி வருவாங்க, அந்த பக்கம் இருந்து வந்தா இப்படி வருவாங்க. என்னடா நடக்குது இங்க, ஏன் எங்களால அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட முடியல அப்படின்ட்டு போய் கைய வச்சு எடுத்து பார்த்தா தொட முடியல, ஏன்னா அதுவுமே ஹோலோகிராம். இப்படி ஐஸ்கிரீமை குமிச்சு வச்சிருக்கத பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னுமே சாப்பிடணும்னு வெறி ஏறுது. லூஃபிக்கு சாப்பருக்கெல்லாம் கன்ஃபியூஷனே ஆயிருச்சு, ஒருவேளை நம்ம செத்து போயிட்டோமான்னு. அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்ல, நம்ம என்ன கோஸ்டா, கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு கைய வச்சு பார்ப்பான். அது ஹோலோகிராம்னு நல்லா தெரியுது. பட் அதை பத்தி லூஃபிக்கு தெரியல. அவன் மைண்ட்ல இப்ப ஓடிட்டு இருக்கிறது அதை எப்படி சாப்பிடுறதுன்னு தான். அவன் தெளிவா எடுத்து சொல்லுவான், அது ரியல் கிடையாதுப்பா, இருக்கும் ஆனா இருக்காது, ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான் இதுவும். இப்படித்தான் இங்க இருக்க ஏகப்பட்ட ஐட்டத்தை வச்சிருக்காங்க போலன்னு சொன்னா அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் இப்ப சாப்பிடணும், எனக்கு பயங்கரமா பசிக்குது. நிஜமா இது எங்க இருக்குதுன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இந்த ஏரியால சாப்பாடே கிடையாதும்பா. ஆமா, சாப்பாடை இவ்வளவு ஈஸியா யாராச்சும் கண்ணுக்கு முன்னாடி வைப்பாங்களா? ஆனா இங்க வச்சிருக்காங்க. ஒண்ணு டிராப்புக்காக வைக்கணும், இல்லன்னா இந்த மாதிரி வைக்கணும். ஆனா இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் யாரும் வச்சு நம்மளால பார்த்தது இல்ல. ஜுவல்லரி பாணி என்ன சொல்லுவா, இது ஒரு 3 டைமென்ஷனல் இமேஜ், காமிக் ஸ்டிப் ஃபேண்டசில எல்லாம் சொல்ற மாதிரி மாலா. அவனுக்கு கடுப்பாயிரும். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மளை இப்படி ஹோலோலோவை வச்சு ஏமாத்துவானுங்கன்னு சமா காண்டாவான். ஹோலோகிராம தான் நம்ம பையன் ஹோலோலோம்பா. அது மட்டும் இல்லாம இந்த மான்ஸ்டர்ஸ்க்கு இடையில போகும்போதும் நம்மளால பிச்சுக்கிட்டு வந்து விழுந்துட்டான்ல, அப்படின்னா இதுவுமே ஹோலோகிராம். இந்த மாதிரி எல்லாம் நிஜமா யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல உருவாக்க முடியாது. அப்படி ஒண்ணு இங்க உருவாக்கி வச்சிருக்கானுங்க. அப்பதான் நம்ம சாப்பரு அங்க இருக்க ஃபுட் மேக்கிங் மிஷினை பார்ப்பான். வாணி வந்து பார்த்துட்டு எதுவுமே உண்மை இல்ல, இது மட்டும் என்ன உண்மையாவா இருக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னொரு காமெடி என்னன்னா, இந்த ஐலாண்டை சுத்தி எவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு, ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கும். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும் போது யாரோ டம்மு 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 டம்முன்னு நடந்து வருவாங்க. ஏதோ ஒரு பொண்ணு போல. அவ என்ன சொல்லுவா, டவுட்டே வேண்டாம், இது ஒரு விண்டர் ஐலாண்ட் தான். இந்த இடம் வார்மா இருக்கிறதுக்கு காரணம் நான் கிரியேட் பண்ண ஏசி. நான் தான் இந்த இடத்தோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, உங்களை எல்லாம் நான் இங்க பார்த்ததே இல்லையே, யார் நீங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவன் மூஞ்சியை காட்டுவாங்க. அவ ஒரு குட்டி பொண்ணு, ஆனா பெரிய பொண்ணு. ஐ மீன் சைஸ்ல நம்மாளுகளை விட பெரிய சைஸ். இவ தான் பங்க் 5, கைடோவை விட பெருசா இருக்காளேன்னு நம்மால வாய பொழந்துருவான். வெளியாளுங்க வந்தா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா நம்மால பார்த்துட்டு பரவாயில்ல இருந்துட்டு போங்க, நான் போய் வேலையை பார்க்க போறேன்ட்டு அவ பாட்டுக்கு போவா. பேசாம இருக்க வேண்டியதானே. எனக்கு பயங்கரமா பசிக்குது, நீங்க என்னடானா இங்க ஹோலோகிராம வச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு இவளும் டூப்ளிகேட்டா தான் இருப்பான்னு சொல்லி பைய ஓங்கி அடிக்க போவான். அந்த டைம் உங்களுக்கு பசிக்குதா, அவ என்ன சாப்பாடு எங்க இருக்குதுன்னு சொல்றேன்னு வாயை எடுப்பா. அதுக்குள்ள போய் நம்மள டங்குன்னு அடிச்ச உடனே அது ரியல்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவ தான் ரியல் ஆச்சே, ஏன் மேலையா கைய வச்சேன்னு பொங்கு 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 பொங்குன்னு லூஃபிய போட்டு போல காட்டிடுவா. அந்த டைமுங்கும் போது என்ன ஆகும் தெரியாம லூஃபி அந்த ஃபுட் பேக்கிங் மிஷின்ல ஒரு பர்கர் மேல கைய வச்சு அமுத்திடுவான். நிஜமாவே பர்கர் ஒன்னு ரெடி பண்ணி கொடுக்கும். டவுட்லயே தான் எடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சந்தோஷம் தாங்க முடியல, இது நிஜம்னு. இனிமேட்டு சொல்லவா வேணும், அங்க இருக்க பட்டன்ஸை கண்ட மேனிக்கு போட்டு அமுக்குன்னு அமுக்கி ஒவ்வொரு டிஷ்ஷா வர வச்சு வெளின்னு வெளுத்து கட்டிட்டு இருப்பாங்க. இதுல காமெடி என்னன்னா, நம்ம பையன் எப்பவும் பேர் தீனி திம்பான், இவனை விட அவன் மோசமா தின்னுட்டு இருக்கான். அவனே அசந்துட்டான்னா பாருங்க. இப்படி இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு ஜிம்பை அப்படியே பேன்னு நின்னுட்டு இருப்பான். அந்த குட்டி பொண்ணு சந்தோஷப்படுவா, பரவாயில்ல இப்ப வாச்சு செட் ஆயிட்டான் இல்லைன்னு. ஜிம்பை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலாம்பானா, வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் ஃபுட் ஆட்டோமேட்டட் குக்கிங் மிஷின் அப்படின்ட்டு ஆரம்பிப்பா. என்னன்னா 500 வெரைட்டில இதுல டிஷ்ஷஸ் இருக்குது. இவங்க என்னென்ன சூஸ் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டடா அதுவே கிரியேட் பண்ணும். இப்படி நல்லா சொல்லிட்டு இருந்தவ கொஞ்சம் கொஞ்சமா டெரரா மாறுவா. இது எல்லாத்தையுமே அக்கார்டிங் டு தி ப்ளூ பிரிண்ட் தான் நாங்க ரெடி பண்ணோம். பட் எங்க கிட்ட அந்த அளவுக்கு டெக்னீஷியன்ஸ் இல்லாதனால எங்களால நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியல. இந்த ஐலாண்டோட ஏசி அப்படித்தான். எங்களால இந்த மொத்த ஐலாண்டோட டெம்பரேச்சரையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா இங்க இருக்கிற
இருக்கிற லிவிங் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே பின் பாயிண்ட் பண்ண முடியும். இப்படி ஒரு இன்வென்ஷனை கிரியேட் பண்ணதே நான் தான். இன்னும் இங்க இருக்க வெதரை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவை. அப்படி இல்ல அதனால டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு எங்களால கொண்டு போக முடியல. எங்க கிட்ட ரிசோர்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆனவ பாஞ்சு போய் அங்க நின்னுட்டு இருந்துச்சே டிராகன், அதான் நம்ம லூஃபிய முழுங்கி துப்புச்சே. அந்த ஹோலோகிராம ஒரு குத்து குத்துவா அந்த டிராகன் அப்படியே கேர் ஆயிரும். எல்லாத்துக்குமே ஷாக்கு, எப்படி அவ டிராகனை பஞ்ச் பண்ணான்னு. ஐ மீன் அந்த ஹோலோகிராம ஜிம்பை பார்த்துட்டு ஷாக் ஆகி கேப்பானா. அவ அந்த கிளவுஸ பத்தி சொல்லுவா. அவ கையில மாட்டி இருக்கிறது லைட் பிரஷர் கிளவுஸ். இத மாட்டிக்கிட்டா லைட்டையே டச் பண்ண முடியும். அதுக்குன்னே ஒரு ஹோலோகிராம்ல ஒருத்திய வர வச்சு டெமோ வேற காட்டுவா. அவ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல மிதிச்சிட்டு போவா. ஒரு செகண்ட் பீதி ஆயிருவாங்க. ஹோலோகிராம்ங்கிறதையும் மறந்துட்டாங்க. நிஜமா இருந்திருந்தா அவ்வளவுதான், நாங்க செத்து போன்னு சாப்பர்லாம் புலம்பி தள்ளுவான். உடனே அந்த குட்டி பொண்ணு இருந்துட்டு நிஜம் இல்லையான்னு என்கிட்ட கேட்காதீங்க, நிஜமா இருக்கிறது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ஓல்டு ஃபேஷன் கான்செப்ட்னு பயங்கரமா டர்னிங் எல்லாம் பண்ணி அவ டயலாக் விட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம இவங்க சாப்பாட லைனா அடிக்க வச்சு பொழந்து கட்டிட்டு இருக்காங்க. அட்டவங்க ஒய்யாலைகளா வளைச்சு வளைச்சு எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், தின்னுட்டு இருக்கீங்களான்னு கடுப்பாவா. நல்லவேளை ஜிம்பை டைவர்ட் பண்ணிடுவான். ஆமா இந்த உலகத்துல நீ யாருமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா நான் தான் ஜீனியஸ் சயின்டிஸ்ட் டாக்டர் வேகாபங் ஃபையும்பா. இவ தான் வைலன்ஸ் அட்லஸ்ம்பாங்க. இத கேட்டோன்னே நம்மளுக்கு கண்ணெல்லாம் பிதுங்கிரும். எது இவளும் வேகாபங்கான்னு. இன்னொரு மேட்டர் என்னன்னா, கோபி வந்து இவளை பத்தி நம்மள்ட்ட சொல்லி இருப்பான். அதாவது எங்க இருப்பா ஆனா பெருசா இருப்பான்னு. ஜிம்பையும் ஜுவல்லரி பாணியுமே வாய பாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே இங்க வினோதமா இருக்குது இல்ல. அதனால சரி இதுக்கப்புறம் இந்த ஐலாண்ட்ல என்னென்னலாம் வினோதமா பார்க்க போறாங்க, நிஜமான வேகாபங்கை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.